சல்லி சல்லியா உடைய போகும் கூட்டணி. வார்த்தையை விட்ட அமித்ஷா. எடப்பாடிக்கு செம ஷாக். மதுரையில் பேசிய பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் என உறுதிபட பேசியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆட்சி அமைக்குமா என்பதுதான் தற்போதைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. அமித்ஷாவின் பேச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் அதிர்ச்சியை ஆழ்த்தியிருக்கும் நிலையில் பாஜக கூட்டணி வேண்டாம் என நினைக்கும் சில அதிமுக சீனியர்கள் இதை சாக்காக வைத்து கூட்டணியை உடைத்து விடலாம் என திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருகிறது. தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டு இருந்தாலும் தற்போதைய அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தலை பணியாற்றி வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் ஆளுமை கட்சியான திமுக கடந்த ஆண்டே தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டது. தேர்தல் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது, வேட்பாளர்கள் யார் எனவும் திமுக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டது. 2021 இருந்த அதே கூட்டணியே 2026 தேர்தலிலும் தொடரும் என்று பார்க்கப்படுகிறது. கடந்த முறை கொடுத்ததை விட காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு குறைவாக சீட்டுகளை கொடுத்து அதிக தொகுதிகளை திமுக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கவும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியாக புயல் வேகத்தில் திமுக பணியாற்றிக் கொண்டிருக்க அதிமுகவும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. அதிமுக தலைமையில்தான் ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்ல, பாஜகவோ கூட்டணி ஆட்சி என சொல்லி வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரைக்கு வந்திருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர், பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான அமித்ஷா அவர்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் இறுதியாக நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதில் அதிமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என ஒரு நிர்வாகி சொல்ல, அதிக சீட்டுகளை வாங்கி என்ன செய்ய போகிறோம், குறைவான சீட்டுகளை வாங்கினாலும் அதில் ஜெயிக்க வேண்டும் என சிந்தியுங்கள் என வாயடைக்க வைத்து விட்டாராம். அதே நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் கூறியிருக்கிறார். அதுதான் தற்போது பிரச்சனையை கிளப்பிவிட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா என்ற விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தான் ஆட்சி அமைத்திருக்கின்றன. கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏ சீட்டுகள் ஒதுக்கப்படுவதோடு சில நேரங்களில் வாரிய தலைவர் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை முன்வைத்திருப்பது அதிமுகவினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருந்தவரை இது போன்ற பேச்சுக்களே இல்லாத நிலையில் எடப்பாடி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தை பிரயோகத்தை பாஜக பயன்படுத்துவதை அவர் விரும்பவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சில சீனியர்கள் பாஜகவின் இந்த நகர்த்தலால் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர். பாஜக நிர்வாகிகள் அல்ல, அதிமுக நிர்வாகிகள் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம், தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என சில நிர்வாகிகள் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமியை வற்புறுத்தி வருகின்றனர். ஆனால் வேறு வழியின்றி பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி காரணமாக வலுவாக இருந்த சில அமைச்சர்கள் கூட தோல்வியை சந்தித்து எம்எல்ஏ ஆக கூட முடியாமல் போனது. தற்போது பாஜக கூட்டணி அமைந்தால் தங்களுக்கு அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிடும் என்பதால் பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என பிளான் செய்து வருகின்றனர். தற்போது கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை பாஜக உபயோகப்படுத்தியிருக்கும் நிலையில் இதை சாக்காக வைத்து எடப்பாடி பழனிசாமியை தூண்டி கூட்டணியை உடைத்து விடலாம், தனித்து போட்டியிட்டால் ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் எம்எல்ஏ ஆகிவிடலாம் என திட்டமிட்டு வருவதாகவும் கூற வருகிறது.